ஷியோமி, ரெட்மி, போக்கோ யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா HyperOS 3 வந்து வரப்போகுது. அந்த HyperOS 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குளோபலாக வந்து ரோல் அவுட் ஷெடியூலே வந்து HyperOS சைட்லேருந்து அவங்களுடைய அஃபிஷியலாகவே வந்து ரோல் அவுட் வந்து சொல்லிட்டாங்க. எந்தெந்த மாதத்தில் என்னென்ன டிவைஸ்க்கு வரும் அதுதான் நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து பார்த்தோம்னா இன்னும் ஆப்டிமைஸ் ஆகி வரணும். ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா HyperOS 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நிறைய பக்ஸ் வந்து சொல்லிட்டே தான் இருந்தாங்க. அது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுமா HyperOS 3ல அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HyperOS வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா iPhone 17 Pro 17 Pro Max எப்படி லான்ச் பண்ணாங்களோ சைனால அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீயோடைய Mi 17 Pro Max, Xiaomi 17 Pro 17 Pro Max அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட லிட்டரலா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. அந்த UI ஃபீச்சர்ஸ்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி தான் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அந்த UIயோட இதுலலாம் வந்து தெரிய வருது. இது ரோல் அவுட் ஆகி இங்க வரும்போது அது அட்லீஸ்ட் அந்த பேட்டரி பேக்கப் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாமாவே இருக்கு. HyperOS 2 யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய பேரோட டிவைஸ், போக்கோ ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும், ஷாமி ஆகட்டும், இவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா நார்மலா எதுவுமே பண்ணாமலே போன் ஒரு மாதிரி வார்ம் கண்டிஷன்லயே இருக்கு, அதை எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க யாராவது ஷாமி, ரெட்மி ஆர் போக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு HyperOS 2 அப்டேட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. தென் HyperOS 3க்கு எவ்வளவு ஆவலா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.